எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக சீரீஸில், அதாவது ராஜயோக கேள்வி பதில் செஷனில் இனி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஏலியன்ஸ், அதாவது வேற்று கிரகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களா, அதனால் மனிதர்களுக்கு, அதாவது பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுதான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரே லைனில் இதுக்கு பதில் சொல்லணுன்னா இல்லை. பரமாத்மா இதற்கு எந்த வானிலையுமே இந்த மாதிரி வேற்று கிரகம்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் இருக்கலாம், நம்ம மில்கி வேவ் மாதிரி வேறு மில்கி வேவ் இருக்கலாம். ஆனால் அங்கே வேறு ஏதோ ஒரு மனிதர்கள் இருந்து அவங்களால இந்த பூமிக்கு ஆபத்து வரும்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. நம்ம இல்லைனாவே 1008 பிரச்சனை இருக்குது, புதுசாக அது வரணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த சோலார் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதில் வால் நட்சத்திரங்கள் இருக்குது. அது பூமி பக்கத்தில் வரும்போது பூமிக்கு சேதாரம் வரலாம். இது வந்து வேற்று கிரகத்தினால வர்றது கிடையாது, சோலார் சிஸ்டமில் இருக்கிறதுனால. அதுவும் இந்த எரிக்கற்கள்னு சொல்கிறோம்ல, மெட்ராய்ட்ஸு, அது பூமியை நோக்கி வருது, அது வந்து பூமியில் படலாம், அதனால சில சேதாரங்கள் வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேதாரங்கள் வரலாமே ஒழிய, ஒரு இப்போ சொல்கிறாங்க ஒரு எரிக்கற்கள் வந்து அப்படியே பூமியை காலி பண்ணிட்டோம், இது நடக்கவே நடக்காது. சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஊரலாம், ஒரு நகரம் போகலாம், இது நடக்கலாமே தவிர எரிக்கற்கள் மொத்தமாக பூமியை தாக்கி மொத்தமாக காலி பண்ணணுன்னு நடக்கவே நடக்காது. இந்த ட்ராமாவில் எப்படியெல்லாம் அழிவு வரும்னா பஞ்சபூதங்களால் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் காற்றுன்னு வச்சுக்கோங்களேன். காற்று நம்ம தெரிஞ்சதுன்னா புயல், பயங்கரமான காற்று. அந்த காற்றோட கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த காற்றுக்கே வேறு வேறு பேர் இருக்குது. டொர்னாடோ, ஹரிக்கேன், இப்படிலாம் இருக்குது. இதனால் காற்றுனால் வரக்கூடிய சேதாரங்கள் பூமியில் இருக்கும். அப்புறம் வெள்ளம், மழைனால் வரும், அதை நம்ம புயல்னு சொல்கிறோம். இல்லை கடல்லேருந்து உருவானால் அது பேர் சுனாமின்னு சொல்கிறோம். இப்படி தண்ணீர்னால் பிரச்சனைகள் வரும். அப்புறம் தீ, ஒரு பில்டிங்கில் தீ பற்றிச்சு, ஒரு காடே பற்றினு எரியுது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியனில் இருந்து ஒளிக்கற்கள், தீ பிம்பங்கள் அங்கேருந்து பூமியில் வந்து விழுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது அதிகமாக சூரியன்லேருந்து விழுறது எங்கே விழுதுன்னா கனடான்ற கண்ட்ரியில் தான் விழுது. இது விழுந்ததுன்னா அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக காணாமல் போயிடுது. இதை எப்படி சமாளிக்கலான்னு சொல்லிட்டு அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு ஒரு நாட்டில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. இது எப்படி தவிர்க்கலான்னு நினச்சிட்டு இருக்க அன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு மலையில் இந்த சூரிய இது வந்து விழுந்தது. பியூட்டி என்னென்னா, அது பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அங்கே தான் ரஷ்யாவோட இராணுவ கிடங்கே இருக்குது. இந்த மலையில் விழாமல் கரெக்டாக அங்கே ஊந்துன்னு நினைக்கிறேன், ரஷ்யாவே பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்க வேண்டியது. இப்படி சூரியன்லேருந்து வரக்கூடிய தீக்கதிர்கள்னால பூமிக்கு விநாசங்கள் வரலாம். அப்புறம் பூகம்பம், எர்த்குவேக்குன்னு சொல்கிறோம்ல, இதனால் கண்டிப்பாக பூமிக்கு விநாசம் ஏற்படும். அப்புறம் எரிமலை இருக்குல்ல, வெல்கான்னு சொல்கிறோம், இதனாலையும் வரும். இதெல்லாம் இயற்கையினால், இதே சோலார் சிஸ்டமில் இருக்கிற விஷயங்களால் வரும். பாருங்களேன், இந்த பஞ்சபூதங்கள் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் சாந்தமாக இருக்கும், துவாபர கலியுகத்தில் ஆக்ரோஷமாக இருக்கும். மனிதன் ஆண் படைத்த பாம்பு, இதனால் ஸ்கட்டு, மிசைல் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதனால் விநாசம் ஏற்படுறதுக்கு கூட இந்த பஞ்சபூதங்களாலையும் விநாசம் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் நடக்குது, புயல் நடக்கலாம், எங்கேயாவது சுனாமி வரலாம், எங்கேயாவது வல்கானோ எரப்ஷன் நடக்கலாம், இது அப்படி நடக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா விநாசத்தின் காலகட்டத்தில் எல்லாமே ஒன்றா நடக்கும். ஆனால் ஏலியன்ஸ் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, வேற்று கிரகத்தில் ஏதோ மனிதர்கள் இருக்கிறார்கள், ஓகே, அவங்க வந்து பூமியை தாக்கி பூமியை அழிச்சிருவாங்கன்றது ட்ராமாவில் கிடையாது. பரமாத்மா இது வரைக்கும் எங்கேயும் சொன்னதில்லை. ஓகேங்களா? அதனால் ஏலியன்ஸ்ன்ற வேற்று கிரக மனிதர்களை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த டவுட்டு கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.